கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்பின் வாழ்த்துக்கள். செப்டம்பர் மாதம் 5ஆம் நாளாகிய இந்த நாளிலும் கூட ஆசிரிய பணி என்கிற உன்னத பணியை செய்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் அன்பின் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளின் தியானத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். இந்த நாளிலும் கூட தியானத்திற்காய் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மார்க்கு 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 16 முடிய. சிறு பிள்ளைகளாய் மாறுவோம். சமுதாயத்தின் வளர்ச்சியும் எதிர்காலமும் சிறு பிள்ளைகளிடத்திலும் சிறு பிள்ளைகளின் தன்மையை கொண்டிருக்கிற அனைவரிடத்திலும் தான் இருக்கின்றது. அவர்களே எதிர்காலத்தின் தூண்கள் என்று உலகில் உள்ள அனைத்து மதங்களும் கவிஞர்களும் ஞானிகளும் கூட தெளிவுபட கூறுகின்றனர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த நாளுக்குரிய வேத பகுதியிலே சிறு பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்து தேவனுடைய ராஜ்யம் சிறு பிள்ளைகளை போன்று உள்ளது என்று சொல்லி அந்த ஜனங்களுக்கு போதித்தார். ஏனெனில் சிறு பிள்ளைகளுக்கே உரித்தான ஒரு சில குணங்களை இங்கு நாம் பார்க்க முடியும். சார்ந்து வாழுதல், மன்னிக்கும் தன்மை, தாழ்மை போன்ற குணாதிசயங்களை கொண்டவர்களே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று நாம் பொருள் கொள்ளலாம். அதாவது சிறு பிள்ளைகளை குறித்து பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைகள் தங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தன் பெற்றோரால் கொடுக்க முடியும் என்கிற நம்பிக்கையிலே குழந்தைகள் பெற்றோரை சார்ந்திருப்பதைப் போல நாமும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் கடவுளை சார்ந்து அவரை நம்பி இருக்க வேண்டும். அடுத்ததாக, பெற்றோரிடத்திலும் நண்பர்களிடத்திலும் கோபித்துக் கொள்ளும் குழந்தைகள் வெகு சீக்கிரமே அவைகளை மறந்து இயல்பு நிலைக்கு வருவதைப் போல நாமும் கூட பிறர் செய்த தவறுகளை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன சூழ்நிலை வந்தாலும் கூட அதனை உடனடியாக மறந்து நம்முடைய இயல்பு நிலைக்கு வந்து சாதாரண ஒரு மனிதர்களைப் போல நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட அழைக்கப்படுகிறோம். பொது இடங்களிலும் பிறரை சந்திப்பதிலும் கூட சிறுவர்கள் எந்த பெருமையும் கொள்ளாது தரையிலே அமர்வதும் எல்லாரிடமும் இயல்பாக பேசுவதும் அந்த குழந்தைகளின் தாழ்மையை வெளிப்படுத்துவது போல நாமும் அனைவருக்கும் முன்பாக தாழ்மையின் குணத்தையும் கூட வளர்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறான குணநலன்களை உடைய சிறுவர்களை இன்னும் சிறப்பாக மேம்படுத்தும் கடமை ஒவ்வொரு பெற்றோருக்கும் திருச்சபைக்கும் உள்ளது. அதே வேளையில் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த குழந்தைகளைப் போன்ற குணாதிசயங்களை வளர்த்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த நாளிலும் கூட நாமும் நம்மை குழந்தைகளைப் போல மாற்றிக்கொள்ள நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய உள்ளங்களை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம். அப்படிப்பட்ட புதிய தீர்மானங்களை எடுத்துக்கொண்டு சிறு பிள்ளைகளை போன்ற மனநிலைகளை நாம் கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள, ஆண்டவரை மகிழ்விக்க, நம்முடைய சுற்றுப்புறத்தார் அனைவரோடும் கூட சமாதானமாய் மனமகிழ்ச்சியாக இருக்க கர்த்தர் கிருபையளிப்பாராக. தேவன் தாமே இந்த நாளையும் இந்த நாளுக்கான வேத பகுதியும் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து